மதுரை மாவட்டம் அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தர கள்ளழகர் தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட்டார். 4ஆம் நாள் நிகழ்வாக 3 மாவடியில் பக்தர்கள் வரவேற்கும் எதிர் சேவை நடைபெற்றது. 5ஆம் நாள் நிகழ்வாக தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார். தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்து ராமராயர் மண்டபத்தில் தசாவதார நிகழ்ச்சி விடிய விடிய நடைபெற்றது. நேற்று இரவு தல்லாக்குளத்தில் 1000 பொன் சப்பரத்தில் காட்சியளித்தார். ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. அங்கிருந்து மல்லிகை பூவால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் கள்ளழகர் தல்லாக்குளம் கருப்பண்ண சுவாமி கோவில் முன் எழுந்தருளினார். கண்ணப்ப சுவாமி கோவில் சார்பில் மாலை அணிவித்து தீப ஆராதனை காட்டப்பட்டது. அங்கிருந்து கள்ளர் திருக்கோலத்தில் அழகர் மலையினை நோக்கி புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூப்பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகரை தரிசனம் செய்தனர். நாளை காலை கோவிலை சென்றடைகிறார்.